almost everything you need to know. ஹலோ நண்பா, உங்களுக்கு இப்போ 25 வயசு ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இன்னொரு பில்லியனருக்கு 90 வயசு ஆகுது. இப்போ இந்த பில்லியனர் அவரோட லைஃபை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம 2 பேரும் இடம் மாற்றிக்கலாமான்னு கேட்குறாருனா, அதாவது கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி இந்த டீலுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா அவரோட உடம்பும் அவரோட வெல்த்தும் உங்களுக்கு தான் மாறிடும், உங்களோட உடம்பும் உங்களோட வெல்த்தும் அவரோட தான் மாறிடும். நீங்கள் ஒரு பில்லியனராக மாறுறேன்னு சொன்னால் கூட அந்த 90 வயசு உடம்பை வச்சுக்கிட்டு உங்களால் லைஃபை வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸ்பயர் ஆக போகிற உடம்பை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றதுன்னு கேட்பீங்க. இதே எங்கான பாடியோட இருக்கும்போது அந்த வெல்த்தை கொடுங்க, அப்ப வேணா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்ப பணத்தை விட டைம் தான் அதிகமான வேல்யூபிளான விஷயம்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப கூட டைம் அன்லிமிட்டடா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி நம்ம ஏன் அதுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்காம ட்ரீட் பண்றோம்? அன்லிமிட்டடா டைம் கிடைக்கிற மாதிரி கேர்லெஸ்ஸா அதை வேஸ்ட் பண்றோம். நம்ம எல்லாருக்குமே டைமோட வேல்யூ தெரியும், அது விலை மதிப்பு இல்லாததுன்னு தெரியும். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சாலும் எப்படி அதை நம்ம பிராக்டிகலா நம்மளோட ரியல் லைஃப்ல ஒழுங்கா யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கலாம். இந்த புக்கோட ஆத்தருக்கும் இதே கொஸ்டின் தான் வந்தது. ஏன்னா யூசுவலா அவரோட டெய்லி லைஃப்ல அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணலான்னு அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ட்ரை பண்றப்ப எக்கச்சக்கமான இன்டரப்ஷன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கால் அட்டன் பண்றது, மீட்டிங்ஸ் போறது, கூட இருக்க கொலீக்ஸ் பேசுறது, டவுட் கேட்கறதுன்னு அவர் செய்யணும்னு நினைக்கிற வேலையை செய்ய முடியாம டிஸ்ட்ராக்டடா இருந்துகிட்டே இருந்தாரு. இதனால 1440 அப்படின்ற இந்த நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி அவர் ஒர்க் பண்ற கேபின்ல அவரோட கண்ணு முன்னாடியே ஒட்டிட்டாரு. இந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறீங்கன்னா, இது வேற எதுவும் இல்ல, ஒரு நாள்ல நமக்கு கிடைக்கிற 24 மணி நேரம் டைம்ல 1440 மினிட்ஸ் தான் இருக்குன்றத நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கதான். இந்த 1440 மினிட்ஸ்ல 480 மைனஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா தூங்குறதுல அந்த டைம் போயிடும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற 960 மினிட்ஸ்ல தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். யூசுவலா நம்மளோட டெய்லி லைஃப் அண்ட் கம்யூட்ஸ்லயே பிரஷ் பண்றது, ஃப்ரெஷ் அப் ஆகுறது, ரெடி ஆகுறது, ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வர டைம்லயே இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடுவோம். இதுவே லாங்கர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வரீங்கன்னா சாலிடா டெய்லி 5 மணி நேரம் டிராவலிங், ரெடி ஆகுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லே போயிடும். எல்லாருக்குமே இதுல 5 மணி நேரம் செலவாகாது, ஒரு 3 மணி நேரம் கன்சிடர் பண்ணா கூட ஒரு நாள்ல நீங்க ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு 780 மினிட்ஸ் தான் கிடைக்கும். இந்த 780 மினிட்ஸ்லயும் நீங்க 8 to 9 hours உங்க காலேஜுக்கோ இல்ல ஒர்க்குக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்கன்னா ஒரு நாள்ல வெறும் 240 to 300 மினிட்ஸ் தான், அதாவது 4 to 5 hours தான் உங்களுக்கு நீங்க பர்சனலா ஸ்பெண்ட் பண்றதுக்கு கிடைக்கும். இந்த டைமை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதுல தான் உங்க ஃபியூச்சர் டிட்டர்மைன் ஆக போகுது. ஏன்னா டைமை நீங்க சேர்த்தெல்லாம் வைக்க முடியாது, அதை செலவு பண்ண மட்டும் தான் முடியும். அது எப்படி வேணாலும் செலவாகி போயிடும். டெய்லி நைட்டு 12 மணி ஆகும்போது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல யாரோ பணம் போடுற மாதிரி 1440 நம்பர் உங்க லைஃபோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷமா அந்த பணம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். தூங்குற டைமை தவிர மற்ற டைம்ல நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தான் உங்க வாழ்க்கையில நோட்டீஸ் பண்ணுவீங்க. இது கிட்டத்தட்ட நம்ம பினான்சஸ் கரெக்டா மேனேஜ் பண்ற மாதிரி தான். மாச சம்பளம் கிடைச்ச உடனே உங்க தேவையான எக்ஸ்பென்சஸ் ஆஸ் யூஷுவல் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நீங்க இன்னும் அதிகமா இன்கம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல அந்த பணத்தை க்ரோ பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுதான் அந்த பணத்தோட பெஸ்ட் யூஸா இருக்கும். இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு எப்படி நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ROIன்னு பார்ப்போமோ அதே மாதிரி தான் உங்க டைமை நீங்க ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றப்ப அதுல இருந்து உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்க போதா இல்லையான்றத நீங்க யோசிச்சு முடிவு பண்ணணும். அதுக்குன்னு வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நீங்க சீரியஸா இருக்க தேவையில்ல. பட் ஒரு நாளோட 24 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் 1 to 2 hours ஆச்சு ஒரு டைம் பிளாக்கிங் செஷனை உங்களுக்கே கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை சரியா இன்டென்ஷனலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது அது உண்மையிலேயே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸை தரும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, சேவ் பண்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசர்ச் ஒர்க்கை நம்ம ஃபினான்ஸுக்கு பண்றோம். ஏன் நம்ம பணம் இல்ல அசெட்ஸ்லாம் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் பெஸ்ட் வழியை எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். வேல்யூபிளான விஷயங்களை லாக்கர்ல போட்டு வைப்போம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம பர்ஸ், கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் அங்க இங்கன்னு வச்சுட்டு வந்துட மாட்டோம், பத்திரமா பாத்துக்கணும்னு நினைப்போம். பணத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குற நாம அதை விட முக்கியமான விலை மதிப்பு இல்லாத விஷயம் டைம்க்கு ஏன் நம்ம தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்ன்ற விஷயத்த ஆத்தர் யோசிச்சு பார்க்க சொல்றாரு. சோ இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? 1440 அப்படிங்கிற இந்த நம்பரை உங்க டெஸ்க்டாப், லேப்டாப் இல்ல ஸ்மார்ட் போன் வால்பேப்பரா மாத்தி வச்சுக்கோங்க. உங்களோட டைமை சரியா செலவு பண்றதுக்கு, சரியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு ஒரு ரிமைண்டரா ஆக்ட் ஆகும். நம்பர் 2, ஃபாலோ டைம் பிளாக்கிங். வேலை செய்யணும்னா எல்லாருமே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சா அடுத்தென்னு எல்லாருக்குமே உட்காந்து யோசிச்சா புது புது ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் தோணிக்கிட்டே தான் இருக்கும். பட் வாழ்க்கைன்றது வெறும் வேலை கிடையாதுல்ல. உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், உங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்ல. இங்க நம்ம டைமை சரியா யூஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷனோட தான் இருக்கிறோம். மற்ற எதையுமே பண்ணாம வெறும் வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு எவ்வளவு வேலை வேணா இருக்கட்டும், அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட
டைமை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற டைம் எல்லாம் நார்மலான ஆக்டிவிட்டீஸ்க்கும் செட் பண்ணி வச்சிருங்க. என்னாலும் சரி ஒரு நாள்ல அட்லீஸ்ட் 1 to 2 hours ஆச்சு உங்களோட ஹெல்த்துக்காக டெடிகேட் பண்ணுங்க. என்னாலும் சரி நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுவேன், என்னோட அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன்னு இப்படி சில டைமிங்ஸை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் டெய்லி 1 மணி நேரம் ஆச்சு ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டிவைசஸ்ல இருந்து டீடாக்ஸ் பண்ணிட்டு ரியல் பீப்புள் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு நாள்ல எனர்ஜி லெவல் குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். பர்சனலா உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க நாளை டிசைன் பண்ணிக்கோங்க. ஒரு நாள்ல உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்கை ஃபர்ஸ்ட் முடிக்கிற மாதிரி உங்க டைமை பிளாக் பண்ணிக்கோங்க. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்கை ஃபர்ஸ்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை பண்ணி வச்சுடுங்க. இது நீங்க காலையில எழுந்த உடனே அந்த அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இல்லாம டைரக்டா உங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்படி நீங்க உங்க வேலையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் டைம் ஒதுக்குறீங்கன்னா எல்லாராலையுமே கண்டினியூஸா 6 மணி நேரத்துக்கு இன்டென்சிவாலாம் ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அட்லீஸ்ட் 1 hour ஒன்ஸுக்கு நீங்க ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வேற எதுவும் இல்ல, உங்களோட எனர்ஜியை சரியா மேனேஜ் பண்றதுக்கு கத்துக்கிறது தான். மார்னிங் அதிகமா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்களா, இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை அங்க டைம் பிளாக் பண்ணி வச்சிடுங்க. சிம்பிளா மெயிலுக்கு ரிப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுமா, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் லைட்டா தூக்கம் வர மாதிரி லோ எனர்ஜியோட ஃபீல் பண்ற நேரத்துல இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் த டேல உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் பிளாக்கிங் செஷன்ஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ஓவராலா உங்களோட டைமுக்கு பெஸ்ட் யூஸை கொடுக்கும். உங்க எனர்ஜி லெவலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க டேவை டிசைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, செலக்ட் ஒன் தீம் ஃபார் அ டே. நீங்க யூஸ் பண்ற டிஜிட்டல் டிவைசஸ்ல யூஸ்வலா நீங்க தீம்ஸை செட் பண்ணி பழகிருப்பீங்க. ஒரு தீம் செட்டிங்கை மாத்தினீங்கன்னா உங்க போன் இல்ல லேப்டாப்ல இருக்க கலர் ஸ்கீம், லோகோஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ்லாம் மாறிடும். எல்லாமே ஒரு பர்டிகுலர் தீமை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதே விஷயத்த நீங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா கூட யூஸ் பண்ணலான்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா இந்த புக்கை எழுதுறதுக்கு அவர் நிறைய பில்லியனர்ஸ் இன்டர்வியூ பண்ணாரு, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணாரு. இப்படி பண்றப்ப ஜாக் டார்சி அதாவது ட்விட்டரோட ஃபவுண்டர் வந்து ஒரு யூனிக்கான மெத்தடை ஃபாலோ பண்றதை அவர் நோட்டீஸ் பண்ணாரு. ஜாக் டார்சி வந்து ட்விட்டர் அண்ட் ஸ்கொயர்ன்ற 2 கம்பெனிஸை நடத்திட்டு இருந்தாரு. இந்த 2 கம்பெனிஸோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவரு ஒரு நாளைக்கு 16 hours டெடிகேட் பண்ணுவாராம். 2 கம்பெனிஸ்க்கு 8 மணி நேரம் பிரிச்சு வேலை செஞ்சாராம். ஆனா இப்படி 8 மணி நேரம் பிரிச்சு வேலை செஞ்சாலும் ஒரு நாளுக்கு ஒரு தீமை செட் பண்ணி பாராம். மண்டே ஆனா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆபரேஷன்ஸை பார்த்து பாராம், டியூஸ்டே ஆனா ப்ராடக்ட் டீம் கூட ஒர்க் பண்ணுவாராம், வெனஸ்டேஸ்ல மார்க்கெட்டிங் டீம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, தேர்ஸ்டே ஆனா அவரோட கம்பெனியில இருக்க டெவலப்பர்ஸ் கூடயும் எக்ஸ்டர்னல் பார்ட்னர்ஷிப்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பாப்பாராம், ஃப்ரைடே ஆனா ஹெச்ஆர் டீம் கூட ஒர்க் பண்ணுவாராம், சாட்டர்டே லீவ் எடுத்துக்கிட்டு சண்டே வந்து ஃபீட்பேக்ஸை நோட்டீஸ் பண்ணுவாராம். இந்த தீம் பேஸ்ட் ஒர்க்கிங்க பர்சனலா நீங்க ஒரு பிசினஸ் மேனா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல அட் டைம்ல ஒர்க் பண்றீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறது ரொம்ப ஆப்வியஸான விஷயமா இருக்கும். ஏன்னா உங்க டைம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கூட உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ரன் பண்ணலாம். ஏன் ஒரு எம்ப்ளாயியா இருந்தா கூட மேனேஜர் லெவல் பொசிஷன்ஸ்ல இருக்கிறீங்கன்னா நீங்க பாத்துக்க வேண்டிய மல்டிபிள் விஷயங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா இல்ல ஒரு செக்ஷன் ஆஃப் ஒர்க்குக்கு டெடிகேட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஏன் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா கூட இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்டை மட்டும் தான் படிப்பேன், இல்ல இன்னைக்கு இந்த செக்ஷன் ஆஃப் போர்ஷன்ஸை நான் முடிப்பேன்ற மாதிரி ஒரு நாளுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீமை செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டைமை மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட டைமை ஒரு மாதிரி பேட்சா பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு நான் ஒரு விஷயத்தை தான் பண்ணுவேன்ற மாதிரி உங்க முழு கவனத்தை அதுக்கு கொடுக்க முடியும். இப்ப ஸ்டடி ஹாலிடேஸ்ல இருக்கிறீங்கன்னா இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தீம் பேஸ்டா ஒர்க் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலேயே உங்களோட ப்ரொடக்டிவிட்டியில ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். நம்பர் 4, டிராப் ஆர் டெலிகேட். இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் என்ன தெரியுமா? நீங்க எந்த விஷயத்தை இப்ப பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டு இந்த வேலையை செய்யறதுல உண்மையிலேயே நமக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறது தான். ஏன்னா இந்த கேள்வி வந்து உங்களுக்கு சில பதில்களை கொடுக்கும். நம்ம இப்ப செய்யற விஷயம் எந்த இடத்துல யூஸ் ஆகுது, இதை செய்யாம விட்டுட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படி ஒரு பிரச்சனையும் வராது, எந்த இடத்துலயும் கிரிட்டிக்கலான எரர் வராதுன்னா அப்புறம் ஏன் இதை செய்யணும்? எது லோ எஃபர்ட்ல நமக்கு அதிக ரிவார்ட் கொடுக்குதோ அந்த வேலையை நம்ம செய்யலாமே, ரொம்ப சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணலாமேன்ற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி யோசிக்கும் போது 2வது ஆப்ஷன் உங்க மைண்ட்ல வரும், டெலிகேட். ஒரு வேலை உங்ககிட்ட இருக்கும்போது இதை நாம தான் செய்யணுமா இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்து செய்ய வைக்கலாமா? நீங்க ஒரு பிசினஸ் மேனா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா பிசினஸ்ல நீங்க நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல பாத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த நேரத்துல நான் இருக்கிறதுலே பெஸ்டா எஃபிஷியன்ட்டா நான் மட்டும்தான் வேலை செய்வேன், எல்லாத்தையும் நானே தான்
பார்த்துப்பேன், நான் செஞ்சாதான் பர்ஃபெக்டா வரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடயே இருந்தீங்கன்னா உங்களால பிசினஸ் ஸ்கேலே பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க மத்தவங்கள நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைச்சு தான் ஆகணும். சில ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு ஒரு தடவை யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, இல்ல ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அதை பார்த்துக்கிட்டு ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருந்தாலே யார் வேணாலும் அந்த வேலையை செய்யற மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்க உருவாக்கணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா உங்க பிசினஸ்ல நிறைய டாஸ்க்ஸ் இருக்கும். சில டாஸ்க்ஸ் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கே பிடிக்காம இருக்கும், இல்ல நீங்களே செஞ்சாலும் அந்த வேலையை உங்களால பெஸ்டா செய்ய முடியாது. இந்த மாதிரி டாஸ்க்கை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி யாருக்கு இதை டெலிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சீங்கன்னா, இந்த டெலிகேஷன் மூலமா எது உங்களுக்கு நல்லா வருமோ, உங்களால மட்டும்தான் செய்ய முடியும்ன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கோ அதுல நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலாம். உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக தேவையான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். நம்பர் 5, ஆல்வேஸ் கேரி a நோட்புக். இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்மேன் ரிச்சர்ட் பிரான்சன் வந்து அவர் கையில எப்பயுமே ஒரு நோட் புக்கை வச்சிருப்பாரு. அவரோட கேரி பண்ற ஒரு சின்ன நோட் புக் தான் அவரோட மோஸ்ட் வேல்யூபிள் பொசிஷன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொல்றாரு? நம்மளோட மைண்ட் வந்து ஐடியாஸை கிரியேட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான டூல், ஆனா அதை ஹோல்டு பண்ணி ஒரு மெமரியா வச்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்ல டூல் கிடையாது. ஸோ எந்த ஒரு டாஸ்க்கை நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்தாலும், அதை ஃபியூச்சர்ல நீங்க ரீவிசிட் பண்ணி பார்க்கறதுக்கு, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு, இல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயங்களே ரெகுலரா ட்ராக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நோட் புக் ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐடியாஸை மட்டும் அந்த நோட் புக்ல நோட் பண்ணாம உங்களோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், கோல்ஸ் அண்ட் டெய்லி ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலரா ட்ராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நம்ம AI அல்டிமேட் ஜர்னல்ல உங்களோட ப்ரொடக்டிவிட்டி டூல் அண்ட் கம்பெனினா இருக்கிறதுக்கு இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் அண்ட் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. இது எப்படி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஜர்னல் அண்ட் கம்பெனினா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஜர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. நம்பர் 6, do not use easy tasks to procrastinate. நீங்க உங்க வேலையில என்னைக்காவது போய் உட்காந்துக்கிட்டு வேலை செய்ய தோணாதப்ப வெறும் இமெயில்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்களா? ஒண்ணுமே அதுல வரலனாலும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒரு இமெயிலை திறந்து படிச்சு பார்த்துட்டீங்க, அதுக்கு உடனே ரிப்ளை எழுதி அனுப்பாம அந்த இமெயிலுக்கு ரிப்ளையே அப்புறமா அனுப்பலான்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்றீங்களா? இதெல்லாம் பண்றீங்கன்னா மேபி நீங்க இமெயில், வாட்ஸ்அப் மாதிரி மெசஞ்சர் ஆப்ஸை ஒரு கம்யூனிகேஷன் டூலா மட்டும் யூஸ் பண்ணாம ஒரு மீன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷனா கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். வேலை செய்யலாம்னு உட்காடுறீங்க, ஆனா இருக்கிறது ஹார்டஸ்ட் டாஸ்க்ஸை அப்பப்போ முடிக்காம வெறும் உங்களுக்கு வர இமெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணாம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா முடிக்கிறதுக்கு உங்க நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, என் ஒர்க் டைம்ல நீங்க இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்றது கூட முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த டைம் பிளாக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிபிக் டைமை அதுக்கு டெடிகேட் பண்ணிடுங்க. இல்லைன்னா இவங்க இமெயில் அனுப்புவாங்க, அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, இவங்க கால் பண்ணுவாங்கன்னு கான்ஸ்டன்டா இந்த கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டியா ஒரு டைம் பாஸ் அண்ட் இன்டரப்ஷன் ஆக்டிவிட்டியா நீங்க மாத்திக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனா ஒன்னும் வேலை நடந்திருக்காது. பிஸியாவே இருக்கிற மாதிரி தெரியுவீங்க, ஆனா ப்ரொடக்டிவா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க பிஸியா இல்லாம ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மெசேஜிங் அண்ட் இமெயில் ஆப்ஸ் அடிக்கடி ஓபன் பண்ணிக்கிட்டு ஒர்க் ரிலேட்டடா கம்யூனிகேஷன் பண்றேன்ற பேர்ல டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலாக நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் அதுக்கு ஒதுக்கி உங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த புக்ல இருக்க இன்னும் சில டாக்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து அதை ஆர்டர் பண்ணி படிச்சு பாருங்க. சேனல்ல இருக்க அதர் டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.